டியர் 9th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ப்ரொனவுன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உனக்கு ப்ரொனவுன்னா நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன், நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் ப்ரொனவுன். அந்த ப்ரொனவுனில் சப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரொனவுன், ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரொனவுன், பொசசிவ் கேஸ் ப்ரொனவுன், இந்த மூணும் நான் ஆல்ரெடி உனக்கு கொடுத்துருக்குறேன். அது இந்த மூணு தான் இந்த கிராமருக்கே என்னது அப்படின்னா பேசிக். அந்த மூணு தெரிஞ்சால் தான் எல்லா கிராமருமே உன்னால் உனக்கு போட முடியும். அது ஒரு இன்டெக்ஸும் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் இல்லையா? சப்போஸ் அதை நீ மறந்துட்டாலும் திரும்ப ஒரு தடவை நான் அதை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓகேவா? இப்போ இங்கே பாரு, ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, இது எல்லாமே என்னது அப்படின்னா சப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக மட்டும்தான் வரும். ஆயினா இதுக்கு பேர் சப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு நேம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால் பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்கும். 2, 4, 5, 6, 7. அப்போ உன்கிட்ட பர்சனல் ப்ரோனவுன் எத்தனை அப்படின்னு கேட்டால் நீ டக்குன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரோனவுன் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ப்ரோனவுன் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன், நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னுடைய ஃப்ரெண்டு யார், அவனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி நான் உன்கிட்ட கேட்குறேன். அப்போது நீ சொல்லுவ, என்னுடைய ஃப்ரெண்டு சார் மை ஃப்ரெண்ட் இஸ் மணி அப்படின்னு சொல்கிற. அதான் மணி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற. சரி, அவனை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது மணி இஸ் மை ஃப்ரெண்டுன்னு சொல்கிற. அடுத்து சொல்லும்போது நீ என்ன சொல்லுவ? ஹீ இஸ் குட் அப்படிம்ப. அப்போ மணிங்கிற நேமுக்கு பதில் நீ என்ன யூஸ் பண்ணுறன்னா ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணுற. ஒவ்வொரு இடத்துலையும் மணி மணி மணினே உன்னால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த மணிங்கிற ஒரு நேமுக்கு பதில் நீ யூஸ் பண்ணக்கூடியது ஹீ. அப்போ அதுதான் என்னது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோனவுன் அப்படிங்கிறது. அது மாதிரி ஒரு பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா சி. அப்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் பர்சனல் ப்ரோனவுன் எத்தனை அப்படின்னா 7. ரெண்டாவது ப்ரோனவுன்னா என்ன அப்படின்னு சொன்னால் நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ப்ரோனவுன். அந்த ப்ரோனவுனில் பாரு, சப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன், ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன், பொசசிவ் கேஸ் ப்ரோனவுன், இந்த மூணும் தான் பேசிக்காக நீ யூஸ் பண்ணக்கூடியது. இன்னொன்று இருக்குது டேட்டிவ் கேஸ் ப்ரோனவுன், அது வேண்டாம். இப்போ இந்த மூணும் படித்தா தான் நீ இங்கிலீஷ் பொறுத்த வகையில் எந்த ஒரு கிராமராக இருந்தாலும் உன்னால் போட முடியும். அது டைரக்ட் இன்டைரக்டாக இருந்தாலும் வாய்ஸாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? சரி, இப்போது சப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன் அதாவது பர்சனல் ப்ரோனவுன் 7 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குற. இப்போ இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பே அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இப்படி இது பண்ற. தன்மை, முன்னிலை, படற்கை, தமிழ்ல படிச்சிருப்ப இல்லையா? அதுதான். இப்போ இங்க இது பாரு, ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன்ல என்னது? சிங்குலர். இது ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ளூரல். அது மாதிரி செகண்ட் பர்சன்ல சிங்குலரும் அதுதான், ப்ளூரலும் அதுதான். இப்ப சின்ன பையனா இருந்தாலும் யூ தான், பெரிய ஆளா இருந்தாலும் யூ தான். இப்போ ஒரு மனுஷனை சொல்லும் போதும் யூ தான் சொல்லுவாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை சொல்லும் போதும் யூ தான் சொல்லுவாங்க. அப்போ அதனால செகண்ட் பர்சனை பொறுத்த வகையில் இந்த யூங்கிறது சிங்குலரும் அதுதான், ப்ளூரலும் அதுதான். இப்போ தேர்ட் பர்சன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹி, சி, இட், இந்த மூணும் தான் தேர்ட் பர்சன் சிங்குலர். அவன், அவள், அது. அவன், அவள், அது, ஹி, சி, இட், இதுதான் என்னது அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ தே, அவர்கள், இது என்னதுன்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல். இதை நல்லா மைண்டில் நீ வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஐங்கிறது இப்போ இதுக்கு நேர பாரு, மீ, அஸ், யூ, ஹிம், ஹெர், இட், தம். இதை நம்ம ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். இப்போ இங்கே பாரு, ஐ அப்படிங்கிறத ஆப்ஜெக்டாக மாற்றினேன்னா மீ, வேங்கிறத ஆப்ஜெக்டா எழுதுனா அஸ், யூங்கிறத ஆப்ஜெக்டா எழுதும் போது
யூ தான். ஹீங்கிறத ஆப்ஜெக்டா எழுதும் போது ஹிம், சீங்கிறத ஆப்ஜெக்டா எழுதும் போது ஹெர், இட்டுங்கிறத ஆப்ஜெக்டா எழுதும் போது இட், தேங்கிறத ஆப்ஜெக்டா எழுதும் போது தம். அப்போ இந்த லைன்ல இருக்கக்கூடிய இந்த ரோல இருக்கக்கூடியது எல்லாமே, எல்லா ப்ரோனவுனுமே ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன். ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் இந்த ரெண்டுமே இப்போ நீ பார்த்துருக்கிற இல்லையா? இதெல்லாம் நீ நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ. இதுல உனக்கு ஒரு டவுட் வரணும். என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாரு, செகண்ட் பர்சன் ப்ளூரல்ல யூ, சப்ஜெக்டும் யூ தான், ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன்லயும் யூ தான் பாரு. அது மாதிரி தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல சப்ஜெக்டும் இட்டு தான், ஆப்ஜெக்டும் இட்டு தான். அப்போ நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, இந்த யூங்கிறது சார் நான் சப்ஜெக்டா கன்சிடர் பண்ணவா ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணவா அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா ரெண்டுலேயுமே எழுதியிருக்கீங்க சார். சப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன்லையும் யூ எழுதியிருக்கீங்க, ஆப்ஜெக்டிவ்லையும் யூ, சப்ஜெக்டிவ்லையும் இட்டு எழுதியிருக்கீங்க, ஆப்ஜெக்ட்லையும் இட்டு. அப்போ இதை நான் சப்ஜெக்ட்னு சொல்லவா ஆப்ஜெக்ட்னு சொல்லவா அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரும். இப்போ இங்க பாரு, அந்த சென்டென்ஸ்ல முதல்ல வெர்பை கண்டுபிடி. அந்த வெர்புக்கு லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது லெஃப்ட் சைடு இந்த யூனாலும் சரி இட்டுனாலும் சரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது சப்ஜெக்ட். இதே வெர்புக்கு ரைட் சைடு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, வெர்புக்கு ரைட் சைடு யூனாலும் சரி இட்டுனாலும் சரி வந்துச்சு அப்படின்னா அதை நீ ஆப்ஜெக்ட்னு முடிவு பண்ணிக்கோ. அப்போ சப்ஜெக்ட்லேயும் யூ, ஆப்ஜெக்ட்லேயும் யூ, சப்ஜெக்ட்லேயும் இட்டு, ஆப்ஜெக்ட்லேயும் இட்டு வந்துச்சுன்னா அதை எப்போ சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணுவேன்னா, கிவன் சென்டென்ஸில் வேர்பை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேர்புக்கு லெஃப்ட் சைடு யூ அல்லது இட்டு வந்துச்சுன்னா அதை சப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணுற. அதே இது ரைட் சைடு அது யூ அல்லது இட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஆப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணுற. இப்போ அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா உனக்கு? ரைட், ஓகே. இப்போ ஐ, வி, யூ, he, she, it, they subjective case pronoun. Me, us, you, him, her, it, them objective case pronoun. அடுத்து இந்த ஐங்கிறது ஆப்ஜெக்டா வரும்போது me. இப்போ இதே இது பொசசிவா வரும்போது my. ஆப்ஜெக்டிவா அதாவது விங்கிறது பொசசிவா மாறும்போது our. யூங்கிறது பொசசிவா மாறும்போது யுவர், ஹீங்கிறது பொசசிவா மாறும்போது ஹிஸ், சீங்கிறது பொசசிவா மாறும்போது ஹர், இட்டுங்கிறது பொசசிவா மாறும்போது இட்ஸ், டேங்கிறது பொசசிவா மாறும்போது தேர். இதுக்கு எல்லாம் பொசசிவ் கேஸ் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரொனவுன் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாரு. சரி, அது இது என்ன பொசசிவ் அப்படின்னா என்னது? பொசஸ்னாலே உடைமை, உடைய. இதுல எல்லாம் பாரு, மை என்னுடைய, அவர் எங்களுடைய அல்லது நம்முடைய, யுவர் உன்னுடைய அல்லது உங்களுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹெர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய, தேயர் அவர்களுடைய, உடைய உடைய உடையனே வருது. இது என்னது அப்படின்னு சொன்னா பொசசிவ் கேஸ் ப்ரொனவுன். ஓகேவா சார்? அப்போ ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரொனவுன் எப்படி சார் முடியும்? பாரு, மீ எனக்கு, அஸ் எங்களுக்கு அல்லது நமக்கு, யூ உனக்கு அல்லது உங்களுக்கு, ஹிம் அவனுக்கு, ஹெர் அவளுக்கு, இட் அதற்கு, தம் அவர்களுக்கு அல்லது அவைகளுக்கு. கு அப்படின்னு முடியக்கூடியது ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரொனவுன். உடைய அப்படிங்கிறது உடைய அப்படின்னு முடியக்கூடியது பொசசிவ் கேஸ் ப்ரொனவுன். ஓகே, இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. இந்த பொசசிவ் கேஸ் ப்ரொனவுனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா,
இந்த பொசசிவ் கேஸ் ப்ரோனவுன் தனியா வராது, இதுக்கு அடுத்து ஒரு நவுன் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு பாரு, மை புக் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ மைங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன், புக்குங்கிறது நவுனு. மை நேம், மைங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன், நேம்ங்கிறது நவுனு. அவர் கண்ட்ரி, அவர்ங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன், அடுத்து கண்ட்ரிங்கிறது நவுனு. யுவர் ஹவுஸ், யுவர்ங்கிறது பொசசிவ், ஹவுஸ்ங்கிறது நவுனு. ஹிஸ் ஃபாதர், ஹிஸ்ங்கிறது பொசசிவ், ஃபாதர்ங்கிறது நவுனு. இந்த மாதிரி இந்த பொசசிவ் கேஸ் ப்ரோனவுன் வந்து தனியா வராது, இதுக்கு அடுத்து ஒரு நவுன் வரும். ஓகேவா? உனக்கு இதுல ஒரு டவுட் வரும், என்ன அப்படின்னு சொன்னா, ஆப்ஜெக்ட்லயும் ஹெர்ரு, இங்கேயும் பொசசிவ்லயும் ஹெர்ரு. இது எப்படி சார், ஹெர்ருங்கிறதா ஆப்ஜெக்ட்னு நான் ஐடென்டிஃபை பண்ணவா, பொசசிவ்னு நான் ஐடென்டிஃபை பண்ணவா? ஹெர்ருக்கு அப்புறம் நவுன் வந்துச்சுன்னா பொசசிவ், ஹெர்ருக்கு அப்புறம் நவுன் வரலைன்னா ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? மீதி நம்ம இந்த ப்ரொனவுன் பத்தி நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இப்போ இதுவரைக்கும் பார்த்ததை நல்லா ரீகலெக்ட் பண்ணு. ஓகேவா? பாய்.